கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாயிண்ட்ஸ் டேபிளில் என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துருவோம். தினம் 2 மேட்ச்ன்றனால அதுக்குரிய ரெக்கார்டு இப்போ முன்னாடியே போடுறேன். ஸோ அதனால் நமக்கு இப்போ இந்த மதிய மேட்சோட ரிசல்ட் என்னன்னு தெரியாது. கேகேஆர் ஜெயிக்கிறதா கணிச்சிருந்தோம். அப்படி கேகேஆர் ஒருவேளை ஜெயிக்கும் பட்சத்தில் பிபிகேஎஸ் 5ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டு கேகேஆர் 4ஆம் இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்து இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சிஎஸ்கேவும் அடுத்து 5ஆம் இடத்துல அல்லது 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பிபிகேஎஸும் மோதும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த போட்டி ஆரம்பத்தில் இருக்கும். இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு சென்னை ஜெயிச்சா தான் மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா வாய்ப்பு குறைவு தான். ஸோ இந்த போட்டி பயங்கர கடுமையான போட்டி சென்னைக்கு. ஏன்னா இவங்க சென்னை 5ஆவது போட்டியாக விளாட்றாங்க. ஆனால் பஞ்சாப் கிங்ஸு இது 4ஆவது போட்டியாக தான் விளாட்றாங்க. அவங்க இழந்தால் ஒன்றும் பெருசாக பாதிப்பு இல்லை, அடுத்த மேட்ச்லேயே கூட விழிச்சிக்கலாம். ஆனால் சென்னை இந்த போட்டியில் தோத்தாங்கன்னா எஸ்ஆர்ஹெச் எம்ஐயோட சேர்ந்துட வேண்டிதான், வேறு வழி இல்லை. அடுத்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நீயா நானா. ஃபஸ்ட்டு செக்மெண்ட் நீயா நானாவை பொறுத்தளவுக்கு சென்னையும் பஞ்சாப் கிங்ஸும் இதற்கு முன்பாக 30 முறை மோதியிருக்காங்க 2 பேரும். அதில் சென்னை ஆதிக்கம் செலுத்தியிருக்கு, 16 முறை ஜெயிச்சிருக்கு, 14 முறை பஞ்சாப் கிங்ஸு. அவங்களும் லேசப்பட்ட ஆள் இல்லை. இருந்தாலும் இவங்க 2 பேரும் மோதினதில் 240 ரன்கள் அதிகபட்சமாக சென்னை அடிச்சிருக்கு இந்த அணிக்கு எதிராக. இவங்களும் 231 ரன்னு சென்னைக்கு எதிராக அடிச்சிருக்காங்கன்றதில் மாற்று கருத்து இல்லை. குறைந்தபட்சமாக 120 ரன்னு சென்னை, இவங்க 92 ரன்னில் சொல்கிறாங்கங்கிறது தான் இந்த அணிகளுக்கு எதிரான பழைய ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். பழைய ரெக்கார்டு எப்படி இருந்தாலும் இந்த டைம் பஞ்சாப் கிங்ஸு ஃபயராக இருக்குது. இந்த செக்ஷன் சிஎஸ்கேவுக்கு சாதகம். அடுத்த செக்மெண்ட் அணி பெயர் நியூமராலஜி. இந்த செக்ஷனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 9-9 பிரமிடு நியூமராலஜி வர்றதுனால கொஞ்சம் மீடியமாக இருக்குது சென்னை அணியை பொறுத்தளவிற்கு. இதே போல் பஞ்சாப் கிங்ஸ் அணியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட நிலை 1-8 வர்றதுனால ரொம்ப பேடாக இருக்கிறது. ஸோ அப்போ இந்த செக்ஷனை பொறுத்தளவுக்கு டீம் நேமை பொறுத்தளவுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸு தான் கொஞ்சம் பலம் பெறக்கூடிய அமைப்பு. 2வது செக்ஷன்லேயும் சென்னை சூப்பர் கிங்ஸு. கேப்டன் நேமை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் மீடியமாக இருக்குது, 4, 5 6 வர்றதுனால. ஸோ இப்போ இதுக்கு தகுந்தாற்போல் அவரோட மோதக்கூடிய ஸ்ரேயஸ் ஐயர் அவருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, வெரி குட்டாக இருக்கிறது 2-9 ஸோ அப்போ ஸ்ரேயஸ் ஐயர் இவர் ருத்ராஜோட கேப்டன்சி பக்காவாக பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் ஸ்ரேயஸ் ஐயருக்கு சாதகம். இன்றைய அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம ஆல்ரெடி கணிச்சு வச்ச அதிர்ஷ்டம் வாய்ப்பு யாருக்குன்னா பஞ்சாப் கிங்ஸு தான் போகுது. ஸோ இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு இன்றைய அதிர்ஷ்டம் கொஞ்சம் குறைவாக இருக்குங்கிறது தான் அமைப்பு. அப்போ இந்த செக்ஷன் பஞ்சாப் கிங்ஸ். பிரசன்ன நஷ்ட ஜாதகத்தில் பிரசன்ன ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பஞ்சாப் கிங்ஸோடைய அதிபதி கதிர் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. ஏன்னா 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது நல்லதுனாலும் அங்கே கவிப்பு இருக்கிற வீட்டில் இருக்கிறது நஷ்டம் சேதாரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சிஎஸ்கேவுடைய அதிபதி மந்தன் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது நட்பு வீட்டில் இருக்கிறது ஓரளவுக்கு பலம். ஆனால் சிஎஸ்கேவை நோக்கி மதி வருவது, பாம்பு தலைமையில் உட்காந்துருக்கிறது சில குழப்பங்கள் உண்டு. அதே போல் பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தளவுக்கு பொன் வருகிறது நல்ல விஷயம். ஆனால் உதயாதிபதியே கவிப்பை தாண்டி இருக்குது. அப்போ ஆரம்பத்தில் ஒரு பெரிய நஷ்டத்தை சந்திப்பாங்க பஞ்சாப் கிங்ஸு. அதிலிருந்து மீண்டு வருவாங்களாங்கிறது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அப்போ இது 2 பேர்த்துக்கு ஈக்குவலான அமைப்பு. அதே போல் நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிங்ஸுடைய அதிபதி குரு 6ஆம் இடத்துல போய் உட்கார்றது அவ்வளோ சிறப்பு இல்லை. அதே போல் சிஎஸ்கேவுடைய அதிபதி அவரும் 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல பஞ்சாப் கிங்ஸுக்கு பகை, ஆனால் சிஎஸ்கேவுக்கு 6ஆம் இடத்துல உச்சம். அப்போ எதிரி தான் பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பை காமிக்கிறது சிஎஸ்கேவை பொறுத்தளவுக்கு. அப்போ அந்த மாதிரி லாபஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு பஞ்சாப் கிங்ஸோட லாபஸ்தானத்தில் மாந்தி இருந்தாலும் அதன் அதிபதி உச்சமாக சுகஸ்தானத்தில் இருக்கிறது பலம். அது சிஎஸ்கேவுடைய லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால ஏற்ற இறக்கம் இருக்கும். அதனால் இது பஞ்சாப் கிங்ஸுக்கு சாதகம். அவர் ப்ரிடிக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மீ&யூவில் சிஎஸ்கே, டீம் நேமில் சிஎஸ்கே,
கேப்டன் நேமில் பஞ்சாப் கிங்ஸு, டுடே லக்கியில் பஞ்சாப் கிங்ஸு, நஷ்ட ஜாதகத்தில் பஞ்சாப் கிங்ஸு. ஜாமக்கோல் 2 பேத்துக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. அதனால் இந்த போட்டி கண்டிப்பாக பரபரப்பாக விறுவிறுப்பாக இருக்கும், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இதில் கடைசி நேரத்திலையாவது ஒரு லீடு எடுக்கிறதுக்கு பஞ்சாப் கிங்ஸுக்கு தான் கொஞ்சம் அதிக வாய்ப்பு தென்படுகிறது. சிஎஸ்கேவுடைய நிலை கொஞ்சம் பரிதாபமாக தான் தெரிகிறது இதன் அடிப்படையில். ஆனால் பிளே ஆஃப் வாய்ப்பில் சிஎஸ்கே மேலே வரும்னு நம்ம கணிப்பு இருக்கிறதுனால ஒருவேளை சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம். சிறந்த வீரர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கெய்க்வாடு இல்லைன்னா சாம் கரன் வந்தாருன்னா சாம் கரன், இவங்க 2 பேத்தில் ஒருத்தர், சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, நூர் அகமது, கலீல் அகமது, இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிஎஸ்கேவுக்கு. பஞ்சாப் கிங்ஸில் ஜாஸ் இங்கிலீஷ் சேர்த்தாங்கன்னா ஒரு பக்காவாக பண்ணுவார். அடுத்து கிளென் மேக்ஸ்வெல், நேகல், வதேரா, ஹர்ஷீப் சிங்கு, ஹர்ப்ரீத் பிரார் அவரும் சேர்க்கணும். யுஸ்வேந்திர சகல் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீள் பார்வையை பொறுத்தளவுக்கு இந்த போட்டிகள் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இதில் எவ்வளோ வின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சேர்த்து சொல்ல முடியும். அது வரைக்கும் நம்ம இதே மெயின்டைன் பண்ணுற மாதிரியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம்ங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ நாளைக்கு போடும் பொழுது இந்த 2 போட்டி, இன்றைக்கி நடக்கிற 2 போட்டியோட வெற்றி தோல்வியை வச்சு வெற்றி சதவீதம் கணித்து கொள்ளலாம். ஜாதகம் பார்க்க, படிக்க, எழுத அடியனை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.